த இன்சைடர் ஒரு புக்கை பார்க்கலான்னு ஒரு ஆசை. விவர் கேன் டிஸ்கஸிங் நம்ம என்னென்ன புக்கை பார்க்கலான்னு நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 10 ஆண்டுகள்னு சொல்லலாம் குறைஞ்சபட்சமாக இந்த புத்தகம் மேலே ஒரு வகையான ஒரு கவர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் P.V. நரசிம்ம ராவ், ஃபர்ஸ்ட் நான் நேரு ஃபேமிலி பிரைம் மினிஸ்டர், லாஸ்டட் டில் 5 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 வருஷம்லாம் வேறவங்க இருந்திருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ். அதனால் நேச்சுரலாக இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காரு இல்லையா, அப்போ நிறைய சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரி லைப்ரரியில் தான் அந்த புக் எடுத்து படித்தேன். அப்புறம் தெரிய வந்ததுக்கு 2 வால்யூமாக பிளான் பண்ணுறாரு, செகண்ட் வால்யூம் தேடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது ஹி நெவர் கம்ப்ளீட்டட் செகண்ட் வால்யூம். இது ஃபஸ்ட் வால்யூமாக தான் பிளான் பண்ணி எழுதியிருக்காரு. 2வது வால்யூம் கடைசி வரைக்கும் எழுதவே இல்லை. 1998 அந்த புக்கை பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த கான்டெம்பரரி பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. இமீடியட்டாக ஒரு இன்டர்வியூ NDTVயில் கொடுக்குறாங்க. 1 hour இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ கரண்ட் தாப்பர் தான் இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்போது என்ன சார் 1973 நாட் 73 எக்ஸாக்ட்லி 72 நிறுத்திட்டீங்களே, மிச்சத்தை என்ன பண்ண போகிறீங்க, ஆனந்த் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் ஆனந்த் அப்படின்னு சொல்லி அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது தெர் இஸ் நோ செகண்ட் வால்யூம் தெரிஞ்சது. பெரிய லாஸ் நமக்கு அது. இந்த செகண்ட் வால்யூம் கிடைக்காம போகிறது நமக்கு பெரிய லாஸ். பீயிங் எ ரீடராக, ஒரு என்துசியாஸ்டாக, ஒரு ஆர்வமுள்ள மனிதர்களுக்கு பெரிய லாஸ் தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு டியூரேஷன். அந்த டயத்தில் 60s to 90s ரொம்ப தீவிரமான பொலிட்டிஷியன் இல்லைங்களா. இந்தியாவில் பல விஷயங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்ட விஷயம் அந்த டைமில். அதனால் இட்ஸ் அ பிக் லாஸ். எனிஹவ் 72 வரைக்கும் தான் இதில் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக, இந்த புத்தகம் ஃபுல்லாகவே ஒரு புனைவாக்கம். அந்த சரவணன் சொன்ன அருமையான வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கீங்க. அந்த வார்த்தை எனக்கு பார்த்தது புனைவாக்கமாக இந்த ஹோல் புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் சரவணன். தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் பண்ணேன். இது இப்போ இருக்கிற ரிலவெண்ட்டான இன்ட்ரோடக்ஷன் டு நரசிம்ம ராவ்னு பார்த்தீங்கன்னா, he is the first person, rather he appointed Subramanian Swamy as the of a commission which headed the accounts of a certain section during Congress government. அவர் ஜனதா பார்ட்டியில் இருந்து தெரிஞ்சுமே கூட he appointed Subramanian Swamy. He appointed Vajpayee for United Nations Convention ஜெனீவாவுக்கு ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ ஒரு இன்டலெக்சுவல் பொலிட்டிஷியனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பார்ட்டி செகண்ட், ஐடியாஸ் கம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பார்ட்டி அஃபிலியேஷனோ 2வது பட்சம் தான் நான் பார்க்குறேன். அதுதான் இவரோட ரிலவெண்ட் இன்ட்ரொடக்ஷன் நினைக்கிறேன். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா கரீம்நகர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், வராங்கலுக்கு வெஸ்டர்ன் சைடில் சென்ட்ரல் இந்தியாவில். முன்னாடி காலத்தில் இருந்து ஹைதராபாத் பிரின்சிபாட்டில் தான் பிறந்திருக்காரு. முதல் 2 வருஷம் சிம்பிளாக ஹிஸ்ட்ரி நான் சொல்லிடுறேன். அதர்வைஸ் நான் அவரோட வியூஸ்க்கு நான் அப்புறமா போகிறேன். முதல் 2 வருஷம் எஜுகேஷன் அந்த கிராமத்துலேயே அவங்க அப்பா ஒரு முக்கியமான ஒரு மனுஷன். அவர் அவங்க அப்பா பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா யூஸ் டு டேக் கிளப்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி அப்படிங்கிறாரு. ஏதாவது ஊரில் பிரச்சனை நடந்தாலும் இவர் தான் முன்னாடி போட்டு தடுத்து நிறுத்துவார். முக்கியமான இடங்களில் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. அதனால் நேச்சுரலாகவே அந்த வில்லேஜில் ஒரு முக்கியமான ஒரு மனிதராக முக்கியமான அப்படியே சொல்லிவிடுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் அந்த கிராமத்தில் இருக்கார். அவர் ராவ் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான கம்யூனிட்டி, அந்த ஏரியா ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டி, ஹேவிங் குட் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் பிஹைண்ட் தம். அதனால் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வளர்த்து விட்ட சமஸ்கிருதத்துலேருந்து பின்னாடி 17 லாங்குவேஜ் வரைக்கும் கற்றுக்கிறாரு. கடைசியில் எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் he is accused with 17 languages. அவ்வளோ தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். அவரோட பேக் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சின்ன வயசுலேயே சான்ஸ்கிரிட் அவங்க அப்பா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் 2 வயசு தான் எஜுகேஷன் அங்கே 2 வருஷம் தான் எஜுகேஷன் அவங்க கிராமத்தில். பக்கத்து ஊரில் தாலுக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாலுக்கில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எஜுகேஷன். அப்புறம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அது மாதிரி ஒரு அடுத்த ஒரு 5 years அங்கே படிக்கிறாரு. அவங்க சித்தப்பா பெரியப்பா வீடு கரெக்டாக அவர் கிளாரிஃபை பண்ணல. அவர் அங்கிள் தான் சொல்கிறார். அதனால் சித்தப்பாவா பெரியப்பாவான்னு தெரியல எனக்கு. அதோடு நிறுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு காலேஜ் எஜுகேஷன், நாக்பூரில் போய் இன்னொரு காலேஜ் எஜுகேஷன். இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போன ஒரு மனிதர்.
இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு போய்ட்றாரு. எப்போதுமே டீப்பாக ஊண்டாக இருந்துகிட்ருக்கு அவர்கிட்ட. நான் ரொம்ப அமைதியான ஒரு வகையான அதிகமாக பேசாத சிரிக்காத ஒரு மனிதராக தான் பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணத்தை தேடும்போது இதுவாக கூட இருக்கலாமோன்னு கூட தோணுது. ஏன்னா நீங்கள் 4-5 வயசில் வீட்டு விட்டு கடந்து போய்ட்றீங்க. உங்கள் சின்ன சின்ன கோபத்தை கூட வெளியே காமிக்கிறது கூட உங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடுது. நீங்கள் குழந்தைங்க வீட்டு விட்டு வெளியே போனால் நேச்சுரலாக they'll become silent. I don't know why. நான் இப்போ என்னோட பையன் 3-4 வயசு அவன் சேட்டை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே போனால் அமைதியாகிடுறான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பவே முடியல. அதனால் கூட இவர் வந்து இவரோட அமைதி எல்லாமே இதுதான் காரணமாக இருக்கும்போது கூட எனக்கு தோணுது. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக தான் தன்னை அவர் பார்க்குறாரு. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அவர் ப்ரைஸ் கொடுக்கும்போது சொல்லியிருக்கு, என்னப்பா இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறியே, வண்டி கொண்டு வந்திருக்கியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட், அந்தளவுக்கு கேப்சரிங் பவர் இருக்க ஸ்டூடெண்ட் தான். பட் ஆனால் அப்போ காலேஜ் படிக்கும்போதே வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி, எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி லைப்ரரிக்கு போகிறது வர்றது. ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட் பிரின்சிபாலிட்டியாக தான் அவர் வந்து டெபிக் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ட்ரெயினில் போகிறவங்க கூட நோபடி ஷுட் கெட் டவுன் வித்வுட் த பர்மிஷன். இப்போ ட்ரெயின் பாஸ் த்ரூ ஹைதராபாத் போச்சுன்னா அந்த ட்ரெயின் வந்து ஷுட் நாட் ஸ்டாப் இன்சைட் ஹைதராபாத்துக்கு முன்னாடி இறங்கி கரெக்டான பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் வர முடியுமா. பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ, அதுக்கப்புறம் டெலிகிராஃப், அப்புறம் எவ்ரிதிங் வாஸ் ஸ்க்ரீன்ட். இந்தியாவுக்குள்ளே சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்தாலுமே கூட இவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த ஊர் இருந்தது. இவர் வந்து லைப்ரரியன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் போனோடனே லைப்ரரி நுழைஞ்சோடனே லைப்ரரி வந்து லைப்ரரி மாதிரியே இருக்காதான். இந்த பிராக் இங்கே போடுமா, இந்த புக்ஸ்லாம் இங்கே போடுமா, எல்லா புக்ஸும் இங்கே வைக்கிறாங்க. லைப்ரரின்னு ஒரு க்ளோஸ் விஷயம் வந்துருக்கு. அப்போ சொல்லியிருக்காரு லைப்ரரின்னு சொல்லியிருக்காரு, சார் அந்த பையன் ரொம்ப டேஞ்சராக வரப்போகிற பையன். இம்பார்ட்டு நேருவோட பயோகிராஃபி படிக்கிறான், ஆட்டோபயோகிராஃபி 1920s எழுதிட்டார். அதுக்கப்புறம் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அவங்க குழந்தைக்கு இந்திரா காந்திக்கு வந்து அவர் எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் பெரிய கம்பைலேஷனாக வந்தது. அது ரெண்டையும் நான் படித்தேன். அது வந்து இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் டிஸ்லாயல் அப்படிங்கிற மாதிரி டெபிக் பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் எபிசோடும் ஃபுல்லாக கிளியராக நரேட் பண்ணுறாரு. இவர் போகிறது. சார் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னப்பா டவுட்டுன்னு கேட்டால், லாயல்ட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கூட வந்து ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, there will be a song sang by people. அந்த சமயத்தில் பாட்டு பாடுவாங்களாமா, என்ன பண்ணுவாங்களாமா, லாங் லிவ் டு கிங். நம்ம இப்போ பிரிட்டன் கியூனுக்கு வந்து நம்ம லாங் லிவ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பேரலல் டு தட் வந்து பாடுவாங்களாம். அவருக்கு நிறைய குழந்தைங்க வரணும், அவருக்கு 70 வயசு இருக்குமா அப்படின்னு கிண்டல் பண்ணி வந்து இவர் வந்து அந்த மாதிரி ஒரு இது இட்ஸ் லைக் ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் த கிங் இஸ் டிஸ்லாயல் அப்படி தான் எல்லா இடத்துலையும் வியூ பண்ணப்பட்டிருக்கு. அது விகரஸாக எதிர்த்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு. 1930s வந்தே மாதரம் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் வந்து பாப்புலராக ஹைதராபாத் நடந்தது. இட் வாஸ் அகெயின்ஸ்ட் த லோக்கல், அந்த கிங்குக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டு. அதில் ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட். இவர் சொல்கிற கதைகள்லாம் நிறைய பின்னாடி வர்ற படங்களை நம்ம நிறைய பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. ஒரு கதை என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து திடீர்னு வந்து முக்கியமான போஸ்ட்டை இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு போலீஸ் போஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணணும் பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய புதுசாக இட்டாலியிலேருந்து இம்போர்ட்டட் ஆர்ம்ஸ்லாம் வந்துருக்கு. இவங்க இளைஞர்களை 10 பேர் சேர்ந்து அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிரினேட்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறவங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயர்ன் ஒர்க் பண்ணுறவர். அவர் நிறைய வந்து ரைஃபிள்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால அவருக்கும் இந்த பையனுக்கு கூட இருந்ததுனால வந்து ஹி நோஸ் ஹவு டு ரிப்பேர் ரைஃபிள்ஸ் அண்ட் ஹவ் ஆல்சோ டு கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர் அண்ட் கைண்ட் ஆஃப் சேஃப்லி டிரான்ஸ்போர்ட் கிரினேட்ஸ். அது நல்லா தெரியும். அதனால் வந்து கிரினேட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுன்னா வந்து அந்த போலீஸ் அந்த அந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்மண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ், அந்த உருது ஏதோ ஒரு படிக்கிற லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதுன்னு வந்து டியூப் பண்ணிக்கிட்டு ஒரு 2 வருஷமாக அந்த போலீஸ் பூத்தில் வேலை செஞ்சுருக்கான். அந்த போலீஸ்க்கு யாருக்குமே தெரியாது ஹி நோஸ் தர் லாங்குவேஜ் சொல்லி இவங்க பேர் சத்தமாக பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே போலீஸ் ரைட் பண்ணாலும் அந்த 10 பேர்த்துக்கு நரசிம்மராவ் இருக்கிற குரூப்புக்கு வந்து இன்ஃபர்மேஷன் முன்னாடியே போயிடுது. ஸோ தே வர் ஏபிள் டு எவேட் த போலீஸ் வியூஸை. ஆனால் ரொம்ப அழகாக தே குட் மேனிபுலேட் தர் ஆக்ஷன்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி அந்த போலீஸ் போஸ்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து தேவர் பிளானிங் என்ன ஆகிடுதுன்னா, அந்த பையன் அந்த ஹூஸ் ஹெல்பிங் இந்த இன்ஃபார்மண்ட்க்கு வந்து பாம்பு கடிச்சு இறந்து போய்ட்றான். பார்த்தீங்கன்னா தே ஹவ் டு ஃபேஸ். இவங்க போகும்போது கரெக்டாக இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு தானே இவங்க அன்றைக்கிங்க ரெய்டு அங்கே போகிறாங்க. ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இட் பிகம் எ பிக் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர்.
உடனே ரெண்டு குழுவாக பிரிஞ்சுறாங்க. கிரெனேட்ஸ் எங்கேயும் தூக்கி போட்டு போலீஸை டைவர்ட் பண்ணி தே கெட் எஸ்கேப். கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது இது இவங்க பண்ணது. அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இவங்க வந்து தப்பிச்சு போகிறாங்க. ஒரு வயசான லேடி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அங்கே வர போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடி வர்றாங்க. வழக்கம் போல் நம்ம கதைகளில் பார்க்குற மாதிரி வந்து அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப மோசமான வார்த்தைகளில் வந்து அந்த போலீஸை திட்டி விரட்டி என் பையன் தான் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபெமிலியரான ஸ்டோரியாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த இன்டர்வியூவில் வந்து நரசிம்ம ராவ் வந்து கரண்ட் டாப்பர் கேட்குறாரு, சார் யூ ஹவ் ரிட்டன் ஸோ மச், தெர் ஆர் ஸோ மெனி கேரக்டர்ஸ், தெர் ஆர் ஸோ மெனி இன்சிடென்ட்ஸ் யூ ஆர் நரேட்டிங், ஆர் தே ரியல் அப்படின்னு கேட்குறாரு. அவர் தே ஆர் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறாரு. ஹி டோன்ட் யூஸ் எனி அதர் வேர்ட். பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவ் ரொம்ப கவனமாக தேர் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறாரு. அது ரியலிஸ்டிக் தான், பட் தேர் நாட் ரியல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து நமக்கும் டவுட் வருது, இது உண்மையில் நடந்ததாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. பட் தேர் வெரி வெரி சிமிலர் டு மோஸ்ட் த வேலர் ஸ்டோரிஸ் அக்ராஸ் இந்தியா. நம்ம ஊரில் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கலாம், வட இந்தியா இந்த கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு போராட்ட வீரனாக இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை வந்துடும். அது மாதிரி கிளியராக நரேட் பண்ணுறாரு. முக்கியமான இன்னொரு பிரச்சனை சொல்கிறாரு. 47 அப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சின்ன டென்ட் மாதிரி டெம்பரரி டென்ட் தான் 10 பேர் தங்கியிருக்காங்க. இந்த சின்ன ரேடியோ இட் இஸ் பவர்ட் பை ஐ திங்க் இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு ஹரிக்கேன் லேம்ப் மூலமாக வந்து அதை பவர் பண்ணி ஒரு சின்ன ஒரு பேட்டரி தட் வுட் பி பவர்ட் த்ரூ ஹரிக்கேன் லேம்ப். அந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் அது வந்து இட் ஷுட் பி சார்ஜ் எவ்ரி 3 ஹவர்ஸுங்களாம். அதை வச்சு தான் அவங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுங்கிற கேள்விப்பட்டிருக்காங்க. இந்தியா காட் ஃப்ரீடம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாக் ரெடி பண்ணி வி ஹவ் டு கிவ் அ சல்யூட் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளை துணி நேச்சுரலாக ஈஸியாக கிடைக்கும். சாஃப்ரன் கிடைச்சிருக்கு. பச்சைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த தேக்கு மரத்தோட லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க கட் பண்ணி எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணி இப்போ இல்லை வந்து ஒரு சார்கோலில் வந்து ரவுண்ட் சர்க்கிள் பண்ணி மேலே அந்த தேக்கு மரத்து மேலே வச்சு சல்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இட்ஸ் ஷுட் ஹவ் பீன் நாம் ரெகுலராக கேள்விப்படுற ஸ்டோரி. நாம் கூட நிறைய நேரங்களை பண்ணியிருந்துருக்கலாம். வி டூ இட் இந்த ட்ராமாஸில் வி டூ இட். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் திஸ் ட்ரூ, பட் இட் இஸ் பீன் ரிட்டன் ரியலி வெல். அது ஒரு டிப்பிக்கல் நாவலிஸ்ட் மாதிரி தான் அந்த நாவலை இந்த பார்க்குற மாதிரி கொடுக்குறாரு. அப்புறம் 47 அப்போ முக்கியமான பிரச்சனை அவர் சொல்கிறார். அவர் த ப்ராப்ளம் ஆஃப் நரேஷன் நான் அங்கே தான் பார்த்தேன். என்ன சொல்கிறாரு, அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, 18 months we had to undergo a armed struggle. Hyderabad had to undergo armed struggle. மற்ற நேஷ்னல் லீடர்ஸ்லாம் they were too busy with Pakistan and some other issues. அதனால் Hyderabad was not taken so seriously அப்படிங்கிறது இவரோட கன்டென்ஷனாக இருக்குது. வந்து எப்போ வந்து ராஜாஜி சொன்னார்னா, we are not blind on Hyderabad. இவர் அஃப்ரோசாபாத்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி, அது he didn't take Hyderabad anywhere. Instead of Hyderabad, he takes the name of Afrosabad. ராஜாஜி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, we are not going to be blind on Afrosabad. We will take right actions அப்படின்னு சொன்ன உடனே தான் we all got relief அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் டோட்டல் அந்த சமயத்தில் வந்து ஹைதராபாத் கிங் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தார், இந்த மாதிரி ஆர்ம்டு ரெபலியன்ஸையும் மக்களுடைய ஆண்ட்ரஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ராஜாஜி சொன்ன ஒரு சென்டென்ஸ் வந்து இட் கைண்ட் ஆஃப் மாடிஃபைட் த டோட்டல் டெனர் அப்படிங்கிறாரு. டோட்டல் டெம்பரமெண்ட்டே மாற்றிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் இமீடியட்டாக வந்து ஹீ இஸ் தேங்கிங் ப்ரொஃப்யூஸ்லி ஆன் பட்டேல் வந்து வித்தின் ஃபியூ டேஸ் வந்து தே வர் ஏபிள் டு கம்ப்ளீட் த ஆக்ஷன்ஸ். வி பேக் டு ரொம்ப மெதுவாக நாங்கள் வந்து நார்மல்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த 47 வரைக்கும் இருக்க ஸ்ட்ரகில் ரொம்ப ஒரு மாதிரி கதை மாதிரி தான் கொண்டு போகிறாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. நான் நண்பர்கள்ட்ட விட்டு பகிர்ந்துக்கிட்டேன். என்னென்னு சொன்னால், இவர் 1930 இவரோட டிகிரி படிச்சுட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல காஃபி தூள் வந்து அவங்க கிராமத்துக்கு, காஃபியில் டீ தூள் வந்து அவங்க கிராமத்துக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க வந்து டீ தூள்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டீ மேனுஃபேக்சர்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, இப்படி கருப்பாக இருக்குது, இப்படி என்ன இதில் பாலில் போட்டு குடிக்கணுங்க, ஏன்னா இதெல்லாம் பாலில் போட்டு குடிக்கூடாது, நிறைய பேர் வெறுத்துருக்காங்க. இவங்க விடவே இல்லையா, பார்த்திங்கன்னா 6 மாதம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா போஸ்டர்ஸ் வழக்கம் போது டீ குடித்தா நல்லாயிருக்கும், அதுவும் கர்மியில் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், கர்மி தன்பம் செய்யன்னு சொல்லிலாம் வந்து ரொம்ப தவறான விதத்தில் அட்வைஸ் பண்ணி
வித்தின் 1 இயர் இட் பிகம் அன் அடிக்ஷன்றார். டீ பிகம் அன் அடிக்ஷன் வித்தின் அன் இயர் அப்படிங்கிறாரு. இது மாதிரி இதை நம்ம பல விஷயங்களை நம்மளால் கார்லேட் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு மீ. என்னடா அது டீ இப்படி தான் நுழைஞ்சதா, இப்போ வந்து டீ எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே டீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஊட்டுனுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நான் இது மாதிரி நிறைய தேடினேன். அதாவது ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அப்சர்வர், சொசைட்டி ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. அதனால் நிறைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா சொல்லுவாருன்னு பார்த்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா கம்யூனல் இஷ்யூஸை சொல்கிறாரு. இவர் ஹைதராபாத் ஸ்டேட்டுங்கிறதுனா நிறைய நேச்சுரலி பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். மொஹரம் வந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறாரு. மொஹரம் வந்து 10 நாள் நான் கொண்டாடுவோம். அந்த சமயத்தில் ஜட்டின்னு ஒரு இது இருக்குமாமே, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட், வார்த்தையை மறந்துட்டேன். இட் டஸ் நவ் இட்ஸ் டூ ஹியூஜ் புக்கில் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அப்போ வந்து அந்த சாதுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய ஸ்டிக்கை வந்து அழகான ஃபாயில் பண்ணி அழகான பேப்பரில் மடிச்சு கொடுப்பாங்களாமா, ஆஸ் அ ஷோ ஆஃப் ரெஸ்பெக்ட் டு த பர்டிகுலர் சாது. ஒரு வில்லேஜ்லேயும் அது நடக்குமா. 10 நாள் லீவு, காலேஜ்லாம் லீவு, ஒரு வாரம் லீவுங்கிறனால டோட்டலி ஹோல் அந்த இட் வில் பி அம்யூஸ்மெண்ட் டைம் ஃபார் ஆல் த கிட்ஸ். இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து ஜன்மாஷ்டமி முக்கியமாக சொல்கிறாரு. ஜன்மாஷ்டமி எனக்கு ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். இவர் தான் கிருஷ்ணா வந்து வேஷம் போடுவாராம். கிருஷ்ணா வேஷம் போடுவாராமா. அப்போ வந்து முக்கியமான ஆள் வந்து ஒரு காலை பிடிக்கிற வந்து கரீம்னு பேராம். கரீமை காணோம், எல்லோரும் மேலே ஏறுறோம். எல்லோரும் வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த உரியை வந்து உடச்சி அந்த வெண்ணெய் எடுக்கணும் இல்லையா, இவன் தான் மேலே ஏறணும். அந்த வேஷம்லாம் போட்டுக்கிட்டான், எல்லாம் பண்ணிக்கிட்டான். கரீம் மட்டும் காணோம், காலை பிடிக்கிறவனை காணாமே அப்படின்னு சொல்லி பெரிய தேடி போயிருக்காங்க. அவங்க படே பாயின்னு தான் சொல்கிறார் ஒருத்தர். அவர் எங்கப்பா உங்கள் பேரனை காணாமே, இது உங்கள் ஃபெஸ்டிவல் ஆச்சு, அவன் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி he dismisses the group coming இமீடியட்டாக. அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல வந்து ஓஹோ ரிலீஜன் என்ன அப்படிங்கிற ஃபீலிங் அப்படி அப்படி காமிக்கிறாரு. நேச்சுரலாக அதுக்கப்புறம் நிறைய எழுதுறாரு. கம்யூனல் இஷ்யூஸும் வந்து டெவலப் ஆகிறத பற்றி எழுதுறாரு. நேரு மாதிரி டீட்டெயில் அனாலிஸ்டில் அவர் போகல. நேரு ரொம்ப கன்விக்ஷனாக எழுதுவார். இதுதான் ரீசன் சொல்லி ரொம்ப கன்விக்ஷனாக எழுதுவார். ஹெஸ் டன் ஒண்டர்ஃபுல் ரிசர்ச் நினைக்கிறேன். இவர் அவ்வளோ கன்விக்ஷனாக எழுதலை. ஆனாலும் வந்து நிறைய இடங்களில் அந்த கம்யூனல் இஷ்யூஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டே போய்ட்டுறாரு. முக்கியமான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ஒரு யங் மேன் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பொறுப்புள்ள அப்பா கிட்ட வளர்ந்த பையன், இன்னொரு மாமாட்ட வளர்ந்த பையன், காலேஜில் போய் ஒரு இன்டெலிஜென்ட்டான பையன் எப்படி அரசுக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னு பார்க்குறது அகைன் வெரி சிமிலர் ஸ்டோரிஸ். ரெண்டு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அவர் சின்ன ரோட்டில் தான் காலேஜ் முடிச்சு காலேஜ் நடுவில் வராரம்மா. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அவர் சின்ன ரோட்டில் புல்லக் காட் அந்த மாட்டு வண்டியில் வராரம்மா. ஏற்றப்பில் ஒரு ஆர்ஐ வந்துருக்காரு, ரெவன்யூஸ் வந்திருக்காரு. இஸ் அ கவர்மெண்ட் அஃபீஷியல். வந்தோடனே வந்து மாட்டு வண்டிக்காரன் வந்து ஏற்ற வர வந்து வண்டி பின்னாடி சொல்லியிருக்கான். வண்டி பின்னாடி எடுங்க, ஆர்ஐ வராரு, வண்டி ஹாவ் டு கோ பேக். இவர் வழக்கம் போல் யங் மேன் வித் அ லிபரல் ஃபேன்சிஃபுல், ஐ ஷுட் நாட் சே ஃபேன்சிஃபுல், ஐ ஷுட் சே ரெவல்யூஷனரி ஜீல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய இன்சல்ட் அதுக்கு. ஒய் ஷுட் ஐ கோ பேக்? ஹீ கோஸ் இன் டு ஆல்ட்ரேஷன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வில்லேஜில் வந்து அந்த நாற்று நடுறன்னு சொல்லக்கூடாது, வேலை செய்கிற லேடிஸ்க்கு வந்து ஒரு அம்மா வந்து என்னோடய குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி வந்து கேட்குது. பட் ஷி வாஸ் டினைட். நாட் ஓன்லி டினைட், ஆல் கைண்ட் ஆஃப் அப்யூசஸ். பார்த்திங்கன்னா வந்து முதல்ல ஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ முஸ்லிம். ரெண்டாவது வந்து அந்த ஆல் கைண்ட் ஆஃப் அப்யூசஸ் அந்த லேடி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லுக் வி கேன் ஐடென்டிஃபை இஸ் அ வெரி பயஸ் ஹிந்து அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷனும் சரி, கைண்ட் ஆஃப் ஸ்டேட் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ரிலீஜன் வந்து சிம்பிளி எ கலர் அப்படிங்கிறாரு. எல்லாம் இட் இஸ் சிமிலர் டு எவ்ரிபடி. எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து இட் இஸ் இன் த பிளட் ஆஃப் பீப்புள், நாட் இன் தேர் க்ரீட் ஆர் கேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கார். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமாக சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா அவர் மேஜராக டீல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃப்ரம் 1980 to 84 when Indira Gandhi was given a huge majority in the central. Immediately he was given defense. Then he took over பார்த்தீங்கன்னா education, HRD, before becoming as a prime minister. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்குது. 1962 வரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் 65 வாரை பற்றி he has quoted from experts. 65 வார்ஸ் பற்றி, 71 வாரை பற்றி ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் இருந்த சிக்னிஃபிகன்ஸ் பற்றி ரொம்ப க்ளீனாக எழுதியிருக்காரு.
சிக்ஸ்டி வாரை பற்றி என்ன எழுதுறாருன்னா, இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் எவ்ரிபடி அப்படிங்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் நேருவோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம், நிறைய ரீசன் சொல்லலாம். என்ன ரீசன்னால வந்து இப்படி கன்க்ளூட் பண்ணலாம் இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் எவ்ரிபடி அப்படிங்கிறாரு. ரைட் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ், அங்கேருந்த ஆர்மி சீஃப்ஸு, ஆர்மி அண்ட் ரேதர் மிலிட்ரி சீஃப்ஸு, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், உள்ள இருந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், எல்லாரோட ஃபெயிலியரும்னு சொல்லி ரொம்ப கிளியராக ஒரு இப்படி ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் வேறு எங்கேயும் இப்படி பார்க்க முடியாது நினைக்கிறேன். பீங் எ பியூர் காங்கிரஸ் மேனாக வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஃபீல். ஐ ஷுட் நாட் கோ ஃபர்தர் ஆன் திஸ். கீப்பிங் 65 வாரை பற்றியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேச்சுரலி எவ்ரிபடி சேஸ் சாஸ்திரி வாஸ் அ வெரி மீக், ஹானஸ்ட், சிம்பிள் பிரைம் மினிஸ்டர். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார். அவர் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்க்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காரு. பீயிங் ஃபாரின் மினிஸ்டர் அண்டர் இந்திரா காந்தி போகும்போது அவர் வந்து எங்கே வெஜிடேரியன் ஃபுட் எப்படி சாப்பிட்டாருங்கிறது தான் பேப்பர் கவர் பண்ணிச்சாமா. இவர் சப்பாத்தி வந்து இப்படி செஞ்சு சமைச்சார். அங்கே நான்வெஜ் தான் கிடைக்கும் வெளியூரில் எல்லாம். அப்போ வந்து இவர் எப்படி நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்டாருன்னா பேப்பர் கவரேஜ் இருந்துச்சாமா. நாட் ஆன் த இஷ்யூஸ் இஸ் வித், பட் ஆன் த ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து முக்கியம் இல்லாதோ அதை தான் கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேச்சர் இருந்ததையும், முக்கியமான சில 65 வாரில் அவர் வந்து ரெவல்யூஷன் எடுத்து ஹவு ஹி வாஸ் ஏபிள் டு ஓவர் கம் த இமேஜ் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. நேச்சுரலி தாஸ்கண்ட் அதை பற்றி எழுதியிருக்காரு. 71 இவரை பொறுத்தவரைக்கும் வந்து 71 வந்து இந்திரா காந்தி பற்றி ரொம்ப ஹீ ஃபீல்ஸ் வெரி க்ளோஸ் இந்திரா காந்தி. சரியாக தப்பாக எனக்கு தெரியாது. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய சரிஸ்மேட்டிக் லீடர் தான் அவசியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ஹி வாஸ் இன் இந்திராஸ் கேம்ப், ஐ ஷுட் நாட் சே கேம்ப், இந்திராஸ் சைட் இருந்திருக்காரு. வென் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிஸ் பர்டிகுலர் ஸ்டேட் வாஸ் டேக்கன் அவே, it is Indira Gandhi who made him as a chief minister of the particular state. அது ஒரு பெரிய ஒரு விசியஸான ஒரு சுச்சுவேஷனாக தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சீஃப் மினிஸ்டர்ஸ் மேலாம் கொஞ்சம் கடுமையாக தான் விமர்சிக்கிறாரு. அப்புறம் இருந்த பிரம்மானந்த ரெட்டி, அதுக்கு முன்னாடி இந்த சஞ்சீவ் ரெட்டி, எல்லோரும் வந்து சோஷியலிசமும் பீப்புள்ஸ் நீட்ஸும் வந்து செகண்டரியாக தான் இருந்ததுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. சோஷியலிசமாக அதெல்லாம் மேடைக்கு தான், வாங்க வேறு ஏதாவது பேசலாங்கிற மாதிரி தான் எல்லா சிஎம்மும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ, கேட்டால் நான் ரியலாக எழுதலை ரியலிஸ்டிக்காக எழுதுனேன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிடலாம். அதனால் வி ஷுட் நாட் கோ ஃபர்தர். 1956 ஆவடி ரெசல்யூஷன் பண்ணாங்க, சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் ரெசல்யூஷன், சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லி தெர் வாஸ் ரெசல்யூஷன் பை ஜவஹர்லால் நேரு. அதை பண்ணிவிட்டு வந்து இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வி கான் ஹெல்ப் சொல்கிறாரு. ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ரொம்ப சின்சியராக தான் காமிச்சிக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா அருணா. இவரோட ஹோல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் முதல் 1952 எலெக்ஷன் ஹி லூசஸ், இறந்துடுறாரு. அது சரியெல்லாம் லூஸ் பண்ணிடுறாரு. அதை பற்றி பார்த்திங்கன்னா 2 பக்கம் கூட எழுதலை அவர். 1952 to 57 நான் என்ன பண்ணேன், அந்த லாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணேன், ஹவு பேட் ஐ ஃபெல்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகவே இல்லை. வித்தின் 2 pages he goes to 57 elections. ரொம்ப டீட்டெயில் அதுக்குள்ளே போகவே இல்லை. வாட் ஆர் த இஷ்யூஸ் ஹி அண்டர்வென்ட், வாட் ஆர் த பீப்புள் ஹி, வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹி மேட் அப்படின்னு உள்ளே போகவே இல்லை. 57 நுழைஞ்ச உடனே வந்து வி ஹாவ் அ கேரக்டர் கால்ட் அருணா. ரொமான்டிக் கேரக்டர் தான் அவர். வந்து ஒரு நாவலாக வந்து கொடுக்க நினச்சேன் தெரியல, வந்து ஒரு ரொமான்டிக் கேரக்டராக தான் வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக சொல்கிறாங்க அவருக்கு வந்து கேட ரிலேஷன்ஷிப் லக்ஷ்மிகாந்த் அம்மாலாம் சொல்கிறாங்க. 1990 ஐ ஷுட் நாட் சே 1990 ரீசெண்டாக தான் ஒரு புக் வந்தது. நரசிம்ஹா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து ஆஃப் லயன் இல்லையா, லயன் ப்ளஸ் ஹியூமன் நரசிம்மா. அதனால் ரீசெண்டாக ஒரு புக்கு ஒன்று வந்தது, ஹாஃப் லயன் சொல்லி ஒரு பயோகிராஃபி ஒன்று வந்தது. அதில் தான் ரொம்ப கிளியராக அது லக்ஷ்மிகாந்த் அம்மா அந்த லேடியோட பேர். ஏன்னா யூ கான்ட் சர்ச் எனிவேர். when somebody is having a relationship nobody knows who அவங்க யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஃபைனலாக த ரிசர்ச் சே தட் இஸ் லக்ஷ்மிகாந்த் அம்மா. she was also an MLA during that time. ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் ஒரு நரேஷன் இருக்குது ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப். எப்போல்லாம் ஒரு கேள்வி வரும்போது அவங்க வந்துடுறாங்க, எப்போல்லாம் குழப்பம் வரும்போது அவங்க வந்துடுறாங்க, எப்போல்லாம் இவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்துடுறாங்க. ரொம்ப பார்ட்டிசன் ஒரு மேல் டாமினேட்டட் நரேஷன் தான் நான் சொல்லுவேன் ஒரு அருணா மேலே கம்ப்ளீட்டாக.
இவரோட ஒரு லெட்டப்பாக தான் அவங்கள கடைசி வரைக்கும் நரேட் பண்ணுறாரு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். எப்படி காமிக்கிறாருன்னா, ஷீ இஸ் அ MSW ஸ்டூடெண்ட்னு காமிக்கிறாரு. ரொம்ப ஹவ் டு யூஸ் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஐ மஸ்ட் யூஸ் தட். stubborn strong child, frank self-righteous, her calls are politically unpredictable. என்ன பிரச்சனை சொல்கிறாருன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இது. முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து ஜாகிர் ஹுசைனை சப்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல விவி கிரியை வந்து இந்திரா காந்தி வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஷீ வில் தென் வந்து பார்த்திங்கன்னா விவி கிரி வந்து லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப். ஃபஸ்ட்டு ஜாகிர் ஹுசைன், அப்புறம் விவி கிரி வந்து பிரசிடென்ட் வருவார். விவி கிரி எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்திரா காந்தி வில் சேஞ்சர் ஸ்டாண்ட் லேட்டர். இமீடியட்லி அதாவது ஒருத்தர் இமீடியட்டாக வந்து ஷி வில் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் விவி கிரி லிவிங் சம்படி. அப்போ வந்து அருணா வந்து சி சப்போர்ட்டட் த அதர் கேங் அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு வந்து அருணாவை டெபிக்ட் பண்ணுறாரு. இவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே நோவேர் அருணா கம்ஸ் டு பிக்சர். அது வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செகண்ட் அவரோட சோல் என்ன சொல்லணும், ஹிஸ் சோல் இஸ் ஸ்பீக்கிங், ஹிஸ் லாங்கிங் கம்ஸ் டு பிக்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் அவரோட இந்த கேரக்டரை பற்றி. வென் ஹீ பிகம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒரு 50-60 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணா நோவேர் கம்ஸ் டு பிக்சர். ஐ ஃபீல் வெரி பேட், வேர் இஸ் அருணான்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். என்னோட ஹோல் நாவலே வந்து பார்த்திங்கன்னா, the whole novel, this is a novel, when we consider this is a novel, it is completely focused on land reforms. நான் கம்ப்ளீட் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஒரு கிளைமேக்ஸ் ஆஃப் த நாவல்னு பார்த்தா அது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி சாப்டர்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதை பற்றி ஐ மஸ்ட் சே ஹவு ஹி டிட் இட், எப்படி ட்ராமேட்டிக்காக அதை மாற்றுறாருங்கிறத ஐ மஸ்ட் சே. இவர் சிஎம் ஆனோடனே வந்து என்ன போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெர் வில் பி டிஸ்கஷன். அப்போது சீஃப் செக்ரட்டரி வர்றாரு. சார் நீங்கள் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஹேட் இட், 2 வருஷம் நீங்கள் அதில் இருந்துட்டீங்க, ஆல்ரெடி 2-3 வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டீங்க, டேக் சம் அதர் டிபார்ட்மெண்ட், இதில் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இவருக்கு வந்து அது பிடித்தமாக இல்லை. என்னடா அது இவ்வளோ நாளாக அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப வைல்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிஎம்கிட்ட கூட ரொம்ப நாளாக பெரிய லாங் டிஸ்கஷனை காமிக்கிறாரு. ஏன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வேணும், டோட்டலாக சொசைட்டி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. இப்படி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 50-60 பக்கத்துக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி ரொம்ப க்ளோஸாக நரேட் பண்ணுறாரு. சீஃப் செக்ரட்டரி சொல்ல, இல்லை சார் நீங்கள் வேறு ஏதாவது மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க, அப்புறம் வேலையை பார்க்க முடியாது, யூ டேக் சம் லைட் மினிஸ்ட்ரிஸ் ஸோ தட் வந்து நீங்கள் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துக்குங்க, அப்போ தான் யூ கேன் டேக் மேஜர் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அது பிடிக்கல. ஹீ டேக்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அப்போ நேச்சுரலாக வர பிரச்சனைகள்லாம் வந்து இட் இஸ் பீங் கிவன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, there was a presentation in Delhi like every other chief minister. Land reforms was the idea of Nehru. இதோட பேக்ரவுண்ட் நான் அப்புறமா சொல்கிறேன். ஐடியா ஆஃப் நேரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது இவங்க நம்ம இந்திரா காந்தி மேடம் இருக்காங்க. எடுத்தோடனே எவ்ரி சிஎம் ப்ரெசன்ஸ் தர் வியூ. இவர் டவுன் வரும்போது நைட் 9 o'clock ஆகிடுது, 9 PM இந்த நைட். சின்ஸ் ஐ டோன்ட் நோ, இட் மெட் ஹவ் ஸ்டார்டட் இந்த ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு இவர் டவுன் வரும்போது 9 o'clock. இவர் என்ன பேசுறதுனே தெரியாமல் இருந்திருக்காரு. பட் ஹீ ஸ்போக் வாட் எவர் ஹீ குட். பார்த்திங்கன்னா பேச, பட் என்ன சொல்கிறாருன்னா, ஷி காட் சம் வாட் இம்ப்ரெஸ்ட் ரேதர் பை ஹீஸ், என்ன சொல்கிறார், அவர் பேசுறதுல இம்ப்ரெஸ் ஆனாரோ இல்லையோ, இவன் செஞ்சிருவான், இவனுக்கு வந்து அந்த இன்டர்னலாக அதை சாதிக்கணுங்கிற அந்த இன்டென்ஷனை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்திரா காந்தி வாஸ் ஹாப்பி வித் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹி கம்ஸ் பேக் டு த ஸ்டேட். ஊருக்கு வந்தோடனே சரி லெட் அஸ் டூ இட் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அதை சென்ட்ரலில் பாஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் முக்கியமான பிரச்சனைகள் முன்னுக்கு ஒரு சார், நிறைய டைவர்ஸஸ் ஆகிடுது. பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, லேண்டை பிரிக்கிறதுக்காக வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, ஒய்ஃபுக்கு பாதி கொடுத்துட்றாங்க. அப்புறம் நிறைய வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, மோர் தென் 30 acres இருக்குது. 30 acres இஸ் மேக்ஸிமம் சீலிங் ஆஃப் த லேண்ட். அதுக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து தட் ஷுட் பி ஸ்பெண்ட் அண்ட் கிவன் டு த லேண்ட் லெஸ் பீப்புள். லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கிறது தான் இருக்குது. ஸோ 30 acres மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சரி வந்து மறைமுகமாக சேல் பண்ணிடுறாங்க. சார் நிறைய செல்லிங்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. சரி என்ன பண்ணலான்னு ஒரு தூக்கம் வராமல் நைட்டு 3 மணிக்கு ரெவன்யூ செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மார்க்கெட் நைட் 3 o'clock. சார் என்ன எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஒய்ஃப் வீணான்னு சொல்கிறாரு பேர். அவங்க 3 மணிக்கு என்னடா பைத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷி ஆல்சோ ஃபீல்ஸ் பேட்.
அப்புறம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி he calls revenue secretary, he calls law secretary, வாங்க we have to make an ordinance. கடைசி 6 மாதத்தில் 30 ஏக்கருக்கு மேலே, அதாவது 30 ஏக்கர்ஸ் மேலே பண்ணியிருக்கலாம் லிஸ்ட்டு முதல்ல எடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி 6 மாதத்தில் டைவர்சஸ் லிஸ்ட்டு முதல்ல கொடுங்க அப்படிங்கிறார். ஃபைனலி தி மேக் அன் ஆர்டினன்ஸ். I think one of the most effective implementation of land reforms happened in Hyderabad னு நினைக்கிறேன் நான். According to my, நீங்கள் whenever you go, நீங்கள் if you go to BJP website, explanation of Narasimha எப்படி வருதுன்னா, he is from Congress ஐன்னு வருது, காங்கிரஸ் இந்திரான்னு வருது. If you go to Congress website, he was General Secretary of Congress in 1974 னு வருது. If you go to neutral websites, they say that he is known for his land reforms னு வருது. Hope you understand. நான் என்ன சொல்லுன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ he is known for his land reforms. ப்ராப்ளி அதனால தான் அந்த ஹோல் நாவலே வந்து அதை சுற்றி தான் கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ வந்து முக்கியமான டெபுடேஷன் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய லேண்ட் ரிஃபார்ம் சொன்ன போகிறோம், இதை பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகிடும். நீங்கள் 1972 வந்து 71 லேட், அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் தான் they become CM. டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா வார் கம்ஸ் டு அண்ட் டிசம்பரில் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் தான் வந்து 71 டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி 72 ஜனவரியாக இருக்கும். அப்போ தான் he becomes the சீஃப் மினிஸ்டர். நீங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகிடுமே சார், நீங்கள் வரும்போது அடுத்த கவர்மெண்ட் வந்துடுமே, நேச்சுரலி வந்து யூ வில் கிவ் ஆல் த கிரெடிட்ஸ் டு த நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டா, இதெல்லாம் ஒரு பிளானா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் பரவலாக இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நிறைய கிராமங்களில் சுற்றுனதுனால நிறைய வந்து ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, விஓ ஆர்ஐ எல்லாம் மீட்டிங்கில் கூப்பிட்றாரு. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், எவ்வளோ நாளில் முடியும்னு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து 3 வருஷம் தான் சார் ஆகும், 3 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார், உங்களுக்கு 1 மாதம் சேலரி நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க தயாராக இருக்கேன் இதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ஐ கேன் கிவ் 1 month எக்ஸ்ட்ரா சேலரி கொடுப்பேன். எனக்கு சொல்லுங்கள், ஒரு கிராமத்தில் 30 ஏக்கருக்கு மேலே எவ்வளோ பேர் லேண்ட் இருக்குது? இல்லை சார் இருக்கும் சார், ஒரு 5-6 பேர் இருக்கும். அந்த லிஸ்ட்டை இமீடியட்டாக ஒரே நாளில் வந்து தஹசில்தாருக்கு அனுப்புங்க. இட் வில் ரீச் டு மீ. இதெல்லாம் மொத்தம் கணக்கு முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 1 வாரம் தான் சார் ஆகும். வித்தின் அ வீக் தே ஹேவ் த நம்பர்ஸ் இன் தர் ஹேண்ட். ஒரு ட்ரமேட்டிக்காக ஒரு மாதிரி ஒரு இதை பண்ணி முடிச்சதாக சொல்கிறார். இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டரில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே அது கிடையாது. நீங்கள் டோட்டல் இவரோட ஹோல் க்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிட்டாவே என்னோடய பொலிட்டிக்கல் லைஃபே வந்து பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாரு அவர். இவர் என்ன சொல்கிறார், ஆரம்பத்துலேருந்து when land reforms was brought in, அது வரும்போது வந்து இந்த மினிஸ்ட்ரி யாரு கொடுக்கலான்னு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இருந்த சிஎம், ஐ திங்க் இட் இஸ் சஞ்சீவ் ரெட்டின்னு நினைக்கிறேன். பட் ஹீ கால்ஸ் him as சௌத்ரி. அப்போ இருக்கிற சிஎம் வந்து சௌத்ரின்னு தான் கூப்பிட்றாரு. அவர்கிட்ட ரொம்ப ஒரு சௌத்ரியோட நம்ம நெருக்கமான ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர். கூட்டத்தை கூட்டுறவன் அந்த ஆயுதத்தில் வந்து மாதவன் மாதிரி ஒரு கேரக்டர். சாரி, நான் படம் பார்க்கலன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அதாவது இப்போ ஒரு அரசியலில் வந்து லோக்கல் லெவலில் கூட்டம் சேர்க்குறவர், பேரம் பேசுகிறவர், எதையும் செய்கிற தயாராக இருக்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தரை காமிக்கிறாரு. ஷேகர்னு அவர் பேர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே அதை பற்றி பேச விரும்பல. ஷேகர்னு சொல்கிறார். அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, சார் இது பெரிய தலைவலி பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும், காங்கிரஸ் வந்து அவரோட ஃபுட் ஹோல்ஸே லூஸ் ஆகிடும், கவர்மெண்ட்டே கூட கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை வந்து பேசாமல் ஆனந்தத்தை கொடுத்துடலாம், நரசிம்மரோட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி தான் இந்த மினிஸ்ட்ரி இவர்கிட்ட வந்திருக்கு. தட் இஸ் ஹவ் த மினிஸ்ட்ரி கேம் டு ஹிம். மினிஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் ஹி பிகம்ஸ் சிஎம் மாறுறாரு. திஸ் இஸ் ஹவ் ஹி இம்ப்ளிமெண்ட்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பில். லாங்குவேஜ் பற்றி நான் சொல்லணும். ஐ ஹாவ் டு இன்டர்ஜெக்ட் இன் பிட்வீன். நேரு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சான்ஸ்கிரிட் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறாரு. சில இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து மோஸ்ட் ஸ்காலர்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி, இஃப் யூ கோன் டு வெப்சைட்ஸ் இப்போ போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்காலர்லி பிரைம் மினிஸ்டர் இந்தியா எவர் டு ஹேவ் அப்படின்னு சொல்லி தான் வந்து நரசிம்ம ராவ் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் சின்ன வயசுலேயே கற்றுட்டுருக்காரு. அப்புறம் இங்கிலீஷ் when you are taught in the English medium school it comes naturally. பெர்ஷியன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அந்த காலத்தில் வந்து மதர் டங், அந்த ஏரியாவில் மதர் டங் வந்து 2 வருஷத்துக்கு மேலே கற்பிக்க மாட்டாங்களாம். மதர் டங்கில் பேசினாவோ அது சம்மந்தமாக எழுதினாவோ அதில் எழுதினாவே பெரிய ஒரு அசிங்கம், அவமானம், தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிக்சர் அப்படி இருந்தது. பெர்ஷியனில் பேசுகிறது தான் பெரிய ஒரு கௌரவத்துக்குள்ள மரியாதைக்குள்ள விஷயம். ஹைதராபாத்தில் பெர்ஷியனில் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பம் இல்லை நிலவரம் அந்த காலத்து நிலவரம் இருந்திருக்கு.
பெர்ஷியன் வந்து பார்த்திங்கன்னா முகல் கோட்ஸோட கோட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது மன்னர்கிட்ட பேச வேண்டிய லாங்குவேஜ் வந்து மொழி வந்து பெர்ஷியன் தான். முகல் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறதுனா சல்தனேட்லேயும் அதுதான் இருந்தது. அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதனால் பெர்ஷியன் வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்னோவில் வந்து ஒரு டீச்சர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு இவருக்கு. அவரை பொறுத்த வந்து முஸ்லிம்ஸ் தான் வந்து, இஃப் ஐம் சவுண்டிங் கம்யூனல் ப்ளீஸ் ஸ்டாப் மீ, முஸ்லீம்களுக்கு தான் வந்து நல்லா பெர்ஷியன் வரும், ஹிந்துக்களுக்கு தான் வராது எப்போயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவ் உள்ள டீச்சர். இவர் பேசுகிற பெர்ஷியனை பார்த்துட்டு கண்டிப்பாக உனக்கும் முஸ்லீம் கனெக்ஷன் இருக்கும்யா அந்தளவுக்கு வந்து ஒரு பெர்ஷியனை உள்வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மராட்டி வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து லா படிக்கும்போது வந்து ஹி ஸ்டார்டட் லவ்விங் மராத்தி. அது அப்போ வந்து மராத்தியில் இருக்க முக்கியமான ஒரு மேஜர் நாவல்ஸ்லாம் வந்து தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்காரு. மராத்தி பிகம் அதாவது இன்னொரு மராத்தி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா கூட நான் நினைக்கிறேன். அதாவது தெலுங்கில் இருந்த விட மராத்தியில் ஜாஸ்தியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மராத்தி பிகேம் ஹிஸ் லாங்குவேஜ். அப்புறம் நீங்கள் உருது இட் வில் கம் நேச்சுரலி வென் சம்படி இஸ் லிவிங் இன் ஹைதராபாத், உருது நேச்சுரலாக வந்துடும். தமிழ் நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாக ஒரு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் கற்றுருக்கணும். ட்ராவல் மூலமாக ஹி மஸ்ட் ஹவ் லேர்ன் கேப்சர்ட் தமிழ். ஏன்னா தெலுங்குக்கு தமிழுக்கு நிறைய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தியரி இருக்குது. ப்ராப்ளி அதனால் கூட தமிழ் தெரியும் கூட நினச்சிருந்துருக்கலாம். அவரோட ஸ்காலர்ஷிப் பற்றி எனக்கு தெரியல. பட் ஹீ குட் கன்வர்ஸ் இன் தமிழ். அதாவது பேசிக் 50-100 சென்டென்ஸு தெரிஞ்சிருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். தமிழ் எழுதுறது படிக்கிறது ஐ பர்சனலி டோன்ட் திங்க். ஹிந்தி வென் யூ ஆர் இன் டெல்லி இட் கம்ஸ் நேச்சுரல் டு யூ. மற்றதெல்லாம் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ்லாம் அவர் கற்றுட்டுருக்காரு. கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக ஸ்பானிஷ் கற்றுட்டுருக்காரு அவர். ஒரு டீச்சரை வச்சு ஹி லேர்ன் ஸ்பானிஷ். இவரோட கரிக்குலம் ஐட்டே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் லாங்குவேஜஸ் இவரோட ஹாபியாக இருந்திருக்கு. இட் இஸ் இஸ் ஹாபி. அதர் தேன் தேட் நீங்கள் வந்து யூ கான் புட் இன் டு ப்ராக்டிஸ் இல்லையா. 16 ஹவ் வில் யூ புட் இன் டு ப்ராக்டிஸ் லாங்குவேஜ். ஐ ஷுட் நாட் கோ டு தியரிஸ். லாங்குவேஜை கூட நம்ம பழக்கத்தில் நம்ம கண்டிப்பாக மறந்துடும் இல்லைங்களா. நீங்கள் 17 லாங்குவேஜ் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. இவர் கற்றுந்துருக்காரு ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ரெண்டுமே. டீச்சருக்கு பியானோ கூட கடைசி காலத்தில் ஐ வுட் சே 60s அப்புறம் வந்து பியானோ வச்சு டீச்சரை வச்சு ஹி ஸ்டார்டட் லேர்னிங். அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு கண்டினியூஸாக ஒரு பேர்னிங் மைண்ட் தான் வரும். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு சிந்தனை மனசில் இருந்துகிட்டு இருந்தது. இவர் ஏன் புக்கை இன்சைடர்னு வச்சார்னு ஒரு பெரிய குழப்பம் இல்லையா. நம்ம எதனால் அவர் இன்சைடர்னு வச்சேன் அப்படிங்கிறது தெளிவு இல்லாமல் இருந்தது. இவர் சொல்கிறார் வந்து இவரோட ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு பத்திரிக்கையாளர் நண்பர் தான் எனக்கு இந்த பேரை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் ஹாப்பி வித் தட், ஸோ ஐ நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வச்சு கொஞ்சம் யோசிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா நான் பயோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட வந்து இட் வென்ட் பியாண்ட் மெட்டீரியலிசம். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஹியூமன்லி, இட்ஸ் பியாண்ட் ஹியூமன். It went to the ideas of the people rather than on people. நேருவோட பயோகிராஃபி பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி. இட் டிடன்ட் ஹேவ் எனி அதர், வேறு எந்த வார்த்தைகளும் மேலே கிடையாது நேருவோட பயோகிராஃபி. இன்னொரு சிக்னிஃபிகண்ட் பயோகிராஃபி ராஜேந்திர பிரசாதோட பயோகிராஃபி. அவரோட பயோகிராஃபி பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஃப்ரீடம்னு ஒரு பயோகிராஃபி. இட் வாஸ் மோர் ஆன் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். அதே சமயத்தில் இன்னொரு பயோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஆசாதோட பயோகிராஃபி. அதோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். ரெண்டுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டு போயிடலாம். அப்துல் கலாம் ஆசாதும் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு பேருமே they were into kind of picturizing the major political developments of their period. They were more influenced by it. அப்துல் கலாம் ஆசாதும் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பயோகிராஃபி ஆஃப் டுடேஸ் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சோம்நாத் சாட்டர்ஜியோட பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அத்வானி, லால் கிருஷ்ண அத்வானியோட பயோகிராஃபி. இவரோடது வந்து ஐ திங்க் சோம்நாத் சாட்டர்ஜி வந்து இட் வாஸ் நான் வாஸ் மோர் எக்ஸைட்டட். ஏன்னா ஒரு 2008-9 தான் அந்த பயோகிராஃபி வருது. வென் ஹி பிகேம் லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறமா வென் ஹி ரிட்டையர்ஸ் அப்போ அந்த புக் எழுதி விடுறாரு. நான் ரொம்ப இதே மாதிரி ஒரு எந்தசியாசமில் தான் ஓடி போய் படிக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய லெஃப்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட், ரொம்ப ரிமார்க்கபிளான பார்லிமெண்டேரியன். அப்படி ஒரு பார்லிமெண்ட் பெரிய ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் தான் வாங்கினேன். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். இட் டிடன்ட் கம் அவுட் வெல். எப்படி பப்ளிஷர் எதிர்பார்த்தாங்களோ அப்படி ஒன்றும் பெருசாக வரலை. அது வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஒரு டெமோக்ரஸியோட இவருக்கு இந்த கான்வர்சேஷனை தான் அந்த புக்காக வந்திருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். சோம்நாத் சாட்டர்ஜியோட பயோகிராஃபி. அத்வானியோட பயோகிராஃபி டைட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில், மை கண்ட்ரி மை லைஃப். அதுலேயே அவரோட கம்பேஷனேட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் த நேஷன், மதர்லேண்ட் எல்லாமே தெரியும். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா த இன்சைடர்னு வச்சுருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கலாக இன்சைடராக பார்க்குறதா இல்லை ஒரு சைக்கலாஜிக்கலாக அவரை ஒரு இன்சைடராக ஃபீல் பண்ணாரா அப்படிங்கிறது தான் ஒரு இட் குட் நேச்சுரலி கம் டு யுவர் பர்சன். பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா
கிச்சன் கேபினட்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. இந்திரா காந்தி பீரியடில் வந்து கிச்சன் கேபினட்னு ஒரு இருந்ததாகவும், அவங்க தான் முக்கிய மேஜர் பாலிசி டெசிஷன் எடுத்ததாகவும் ஒரு பெரிய ஒரு பேச்சு இருக்குது. இவர் வந்து அதில் இருக்கிற மாதிரி தெரியல. இவரே சொல்கிறார், ஐம் நாட் பார்ட் ஆஃப் த கிச்சன் கேபினட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து ஹீ இஸ் கம்மிங் அவே. நோபடி திங்ஸ் ஹீ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கிச்சன். ஸோ இன்சைடர் வி கேனாட் சே டூ பொலிட்டிக்கலி சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து ஷீ நாமினேட்ஸ் ராதர், ஐ ஷுட் நாட் யூஸ் த நாமினேட்ஸ், நிறைய சீஃப் மினிஸ்டரை மாற்றுறாங்க. மாற்றும்போது வந்து இனிமேல் எல்லாம் பொலிட்டிக்கலி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர்லாம் போயிட்டாங்க. இனிமேல் தே வில் பி நாமினேட்டட் தான் போல் இருக்கு. இனிமேல் தே வில் ஹேவ் ஃபேஸ் ஆஃப் சென்டர், தே வில் ரிமைன் அஸ் சீஃப் மினிஸ்டர், தே நாட் அட் ஆல் பீப்புள் செலக்டட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வந்தபோது வந்து ஹீ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர். யார்? நரசிம்ம ராவ் இஸ் பீங் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர். எல்லாத்துக்கும் ஒரே வயிற்றுச்சு, என்னடா அது இவரை சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணார், யார்கிட்ட பேசினாரே தெரியலையே, நீ ஏன் டெல்லி போயிட்டு, இவர் வந்து வேற எங்கேயும் போயிருப்பார், வேறு ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு போய் அங்கே ஏதாவது டிஸ்கஸ் பண்ண போயிட்டு வரும்போது, நான் டெல்லியில் இருந்தேன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி ஆந்திரா பவன் நாங்கள் சொல்லுவோம், ஆந்திரா பவனில் இருந்து அங்கே தான் இருந்தேன். பார்த்தா நான் தங்குறதை பற்றி நிறைய பொருளிங்க சுற்ற ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்குது. நிறைய அங்கே தங்கியிருக்கான் நேச்சுரல் நேமாக வந்து ஹீ இஸ் கொல்யூடிங் வித் பவர், ஹீ வாண்ட்ஸ் டு கைண்ட் ஆஃப் ரீச் அப்பர் லெவல் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறார், நான் எங்கேயுமே யார்ட்டையும் பேசலை அப்படிங்கிறார். யார்ட்டையும் இவரோட தியரி என்னென்னா, அந்த டயத்தில் 70களில் ஆரம்பங்களில் இந்திரா காந்தி நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு பொலிட்டிக்கல், அவங்க ஜூனியரை தான் வந்து அவங்க பவரில் வச்சா நல்லதுன்னு அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஹீ ஃபீல்ஸ். அதாவது வந்து இவர் வந்து 1921 பிறந்தது, ரொம்ப இந்தியன் பாலிட்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான வருஷம். அவங்க பிறந்தது 1917, ரஷ்யன் ரெவல்யூஷன் பிறந்தது. நிறைய சிஎம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தவங்களையோ இவங்கள மாதிரி பெரிய ஸ்டேச்சர் இருக்கவங்களையும் வந்து he didn't like it, naturally any leader will not like it, அதனால தான் இவர் வந்திருப்பாரோ அப்படிங்கிறத வந்து ஜென்ரல் ஒப்பீனியன். இவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை, ஹானஸ்ட் சொல்லிடுறேனே. 73ல் he has to resign from CM. என்ன ரீசனு கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இப்போ தெலுங்கானான்னு ஆந்திரான்னு தனியாக பிரிஞ்சிருக்கு. நீண்ட காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதையும் சொல்லிடுறேன். 1952 எலெக்ஷன் அப்போது தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி தான் எலெக்ஷன் நடந்தது. இட் ஹேட் ஹியூஜ் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா, சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் கர்நாடகா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 375 டோட்டல் கான்ஸ்டியூன்சிஸ் டோட்டலாக 1952 எலெக்ஷன் அப்போது. உடனே உங்களுக்கு இப்போ 1953ல் அவங்களுக்கு இல்லை நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ராயட், ஒரு போட்டி ஸ்ரீராமுலுன்னு நினைக்கிறேன், ஹி ஃபாஸ்டட் டில் டெத், இறந்து தனியாக வந்து ஆந்திரா தனியாக பிரிஞ்சு போச்சு. தே ஸ்டார்டட் வித் 85 கான்ஸ்டியூன்சிஸ், 85 அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நேச்சுரலி நவ் இட் இஸ் நியர்லி 270 நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ ப்ரெசென்ட் தெரில எனக்கு. அப்படி உருவாகும் போதே வந்து ஒரு பெரிய ஒரு தெலுங்கானாவுக்கும் கோஸ்டல் ஏரியாவுக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும், தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி வந்ததெல்லாம் தெரியும். 1960களிலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிங்களா 1960களிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தெலுங்கானா தனி மூமெண்ட் வரணும். ஏன்னா சிஎம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோஸ்டல் ஆந்திராலேருந்து வந்துட்டாங்க, ரெட்டிஸ்லாம் வந்துட்டாங்க. அதனால் தெலுங்கானாலேருந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் சிஎம் ஆனோடனே வந்து ஹி வாஸ் ரீப்ளேஸ்ட், ஹீ இஸ் அ யங் மேன். பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் பார்ன் இன் 1921, ஹீ இஸ் நாட் ஈவன் 52 தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 70-year-old பீப்புள் ஆர் தேர், தேவர் ஆல் ஆஸ்ட் டு வெக்கேட் த பிளேஸ். 50 வயசில் ஒருத்தர் சிஎம் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் யூனோ கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கான வயசில் எவ்ரிபடி வாஸ் அன்ஹாப்பி. இவர் வந்து 71, 72 டென்யூர் முடித்தோன்னு என்ன பண்ணுறாங்க, தி ஸ்டார்டிங் கோஸ்டல் ஆந்திரா மூமெண்ட். கோஸ்டல் ஆந்திரா மூமெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எங்களோட ரைட்ஸ்லாம் வந்து they were not taken care of, எங்களுக்கு என்ன ப்ரொபோசல் வந்தாலும் இட் இஸ் பீன் யூஸ் பை தெலுங்கானா, அதனால் we want ஈக்குவல் ரைட்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் சூடோ மூமெண்ட் நான் சொல்லுவேன். இட் இஸ் சூடோ மூமெண்ட். வேணும்னே வந்து இவரை வந்து சிஎம் பதவியிலிருந்து இறக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப தீவிரமாக ஒர்க்கான ஒரு எல்டர்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு கூ அது. இட் மே கோன் ரெக்கார்ட் பட் ஸ்டில் இட் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு தெலுங்கானா வந்து
was fighting for its representation in the center or in the government. Coastal Andhra had a significant representation in the government. Telangana மாதிரி ஒன்றும் representation குறைஞ்ச ஒரு இடம் கிடையாது. தெலுங்கானா வாஸ் ஃபைட்டிங், நாட் கோஸ்டல் ஆந்திரா. இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா வென்ஸ் ஹி ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் எங்கேனே நமக்கு தெரியாது. யூ குட் நாட் ஃபைண்ட் நோவேர். அந்த மூமெண்ட்டே எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை அவர் மென்ஷன் பண்ணுறவே இல்லை. அதாவது என்ன இன்ட்ரெஸ்டிங், 1973 ஐ ஸ்டெப் டவுன்கிறது மென்ஷனே கிடையாது, மென்ஷனே இல்லை. ஆனால் இந்த புக்கில் கடைசி ஒரு பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து 1984 ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் எங்கள் அமிர்த்சர் நடந்தது, அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறாரு. ராஜீவ் காந்தி டயத்தை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறாரு. 1991 நான் பிஎம் ஆனங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு ஒழிய ஐ ஸ்டெப் டவுன் ஃப்ரம் தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் இட். மென்ஷனே கிடையாது. அவ்வளோ கிளியராக ஹி காட் அவே ஃப்ரம் இட். அதை சொல்லவே இல்லை அவர். I have few more points to make. எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பக்கத்தில் தான் வருது. ஏன்னா 71 73 முடிச்சிடறாரு இல்லையா. 75 பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நேஷன் வாஸ் இன் டர்மாயில் அப்படிங்கிறாரு. நேஷன் வாஸ் இன் டர்மாயில், ஸோ எமர்ஜென்சி வாஸ் அனௌன்ஸ்ன்றாரு. தெர் இஸ் நோ அதர். அதை பற்றி வேறு அடிஷனே இல்லை. ஒரு என்ன சொல்கிறதுனா ஜஸ்டிஃபிகேஷனில் போக விரும்பலை. அதை சொல்லுதுன்னா அதை யாரையும் சப்போர்ட் பண்ணவும் தயாராக இல்லை. இது ஆமாம், எமர்ஜென்சி பற்றி ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அந்த கடைசி 2 பக்கத்தில் தான் எமர்ஜென்சி பற்றியும் 1991 வரைக்கும் அது வரைக்கும் தான் இருக்குது. ரொம்ப எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டான ஒரு ரீடிங் தான். ஆனால் நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் த்ரில்டு. ஏன்னா அவரோட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நோ மேட்ச். இவரோட ஒன் ஷுட் ரீட் ஃபார் தர் அட்ஜெக்டிவ்ஸ் தான் சொல்லுவேன். நான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன் பண்ணால் அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்க, இவர் வந்து when he becomes MLA, அவர் நிறைய வகையான மக்களை நான் மீட் பண்ணேன், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுன்னு சொல்லி ஒரு 3 மேஜராக ஒரு 3 இஷ்யூஸை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவார். மேஜராக ஒன்று வந்து அவரோட ஏரியாவில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இவரோட எம்எல்ஏ ரீஜன் கீழே வரும். அப்போ வந்து இல்லீகல் ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபாரஸ்ட் லேண்டை எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை ரொம்ப டீப் பண்ணியிருப்பார். ப்ரிசன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் தான் இட் வாஸ் கிவன் டு ஹிம். அப்போது ரெகுலராக என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா அவர் கொடுத்த இம்ப்ரிசன்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெகுலராக நடக்கிற ரெக்கமெண்டேஷன். அவர் கிளியராக பார்த்துருக்கார். முதல்ல அந்த ப்ரிசனில் இருந்த மனுஷன் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெயிலில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்சன், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் வந்து ரிப்ரீவ் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஹீ ஹேட் டு பி த ஃபஸ்ட் பர்சன் டு சே நோ. அவர் வந்து இமீடியட்டாக வந்து சிஎம் வரைக்கும் போய் பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. என்னடா அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. அது ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன், சார் வந்து என்னோடய சித்தா பையன் தான், அவர் வந்து பிடபிள்யூடியில் வந்து இன்ஜினியராக இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன் தான், ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, அவரை தூக்கி திடீர்னு அங்கே போட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் 1 வருஷம் தான், அதுக்குள்ளே ஒரு 10 இயர் முடிச்சுட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் அவரே கூட விஆர்எஸ் வாங்கன்னு நினைக்கிறாரு, அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே சிஎம்க்கு வந்து இவர் வந்து உடனே யாருக்கும் பேசவும் மாட்டார். சரி கொஞ்சம் கேஸ் ஜெனினா தெரியுது, வயசான மனுஷனாக இருக்கார், தூக்கி போட்டாங்களேன்னு சொல்லி சிஎம்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்தினால இட் வாஸ் டர்ன் டவுன். The transfer was no, he has to be in suspension. ஏன்னா he hasn't followed the order. ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணதுக்காக மெமோ இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்கிற மாதிரி வந்து he is narrating. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் வழக்கமாக வர்ற ரெக்கமெண்டேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரெக்கமெண்டேஷன். சார் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சாங்க, என் பையன் வந்து இஸ் வெரி வெல் குவாலிஃபைட், வந்து எக்ஸலண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு 6 மார்க் குறைஞ்சிடுச்சு, அதை கொஞ்சம் எங்கேயாவது புஷ் பண்ண முடியுமா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ரபிஷ் பண்ணுறாரு அவர். இது மாதிரி முட்டாள்தனமாலாம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்ததுங்க, ஐ ஃபீல் வெரி இரிட்டேட்டட். அப்போ தான் ஒரு வார்த்தை எழுதுறாரு, சென்டென்ஸ் எழுதுறாரு, they were depressed, sorrowful, cringing, diffident, emaciated, quarrelsome, ignorant, dirty and remarkably astute அப்படிங்கிறாரு. இவங்களாம் யாருன்னா அவங்க பார்க்க வந்தவங்க. ஒரே சென்டென்ஸில்
ஒரே சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா he uses several adjectives. By adjectives he picturizes people. ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் சென்டென்சஸ். இன்னும் கூட 2-3 சென்டென்ஸ் இருக்குது, டைம் பர்மிட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் மீடியா பற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக. நான் இப்போ மீடியாவில் இருக்கனால வந்து இட்ஸ் ஸ்ட்ரக் மீ அ லாட். தாஷ்கண்ட் இன்சிடென்ட் காலையில் இவருக்கு ஃபோன் வருது, மணி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி. சார் வி ஹாவ் பேட் நியூஸ், ஐ ஆம் யூனை, அவர் பிஎம் இஸ் நோ மோர் அப்படின்னு வருது. இல்லை, இவர் வந்து ஹி வில் பி இன் பை த டைம் 65 தானே, ஸ்டேட்டில் தான் இருப்பார். அவர் அப்போ டெல்லியில் இருப்பார். அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் யூஎன்ஐ ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு போயிருப்பார். இவருக்கு வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் வி ஹேவ் பேட் நியூஸ், அவர் பிஎம் இஸ் நோ மோர்னு சொல்கிறார். ஏர்லி மார்னிங் 2-3 o'clock. அதுக்கப்புறம் எங்கே தூங்க முடியும்? நேச்சுரலி யூ கேன் நாட் ஸ்லீப். ஏன் இதை சொல்கிறேன்னா, பொலிட்டீஷியன் டஃப் டைம் சொல்கிறேன் நான். ஒய் ஆம் சேயிங் திஸ் ஆல், லேண்ட் ரிஃபார்மில் ஒரு பண்ண 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எதுக்காக சொல்லுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் டோன்ட் ஹாவ் அ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் இல்லை. தே ஹாவ் அ இன்டர்னல் லைஃப், பர்சனல் லைஃப் எவ்வளோ தூரம். அதுக்காக இதையும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான். அப்புறம் சௌத்ரின்னு சொல்லி அவரோட சிஎம் வந்து ரிசனேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பரில் பெரிய லெவலில் நியூஸ் வந்துடும். சௌத்ரி வந்து பார்க்க மீடியாலாம் வந்து உட்காந்துருவாங்க. சார் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்களா? முதல் கேள்வி. இவர் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது, பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. only you have to tell me, இவரோட ஆன்சர். ஸோ only you have to tell me அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து ஹெல்த் மீடியா அந்தளவுக்கு வந்து அது ஃபுல் கான்வர்சேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அருணா ரிலேஷன்ஷிப் சொன்னோம் இல்லைங்களா, அருணாவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து இவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக வந்து மீடியாவில் வந்து ஒரு பேரல் நெகட்டிவ் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா வந்து இவர் எம்எல்ஏ ஆன உடனே வந்து அருணா வந்து பார்க்குறாங்க, நம்ம 2 பேரும் வந்து வி ஆர் பிகமிங் எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லி தே ஆர் ஹாப்பி டு ஷேர். மினிஸ்டர்ஷிப் கொடுத்தோன்னே, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தோன்னே வந்து தே ஆர் ஹாப்பி, தே ஆர் டாக்கிங். அப்போ வந்து முதல்ல சொல்கிறதே வந்து நான் உன்னை பற்றி அதிகமாக கவலைப்படுறேன் அப்படிங்கிறாரு. என்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன்னை பற்றி அதிகமாக கவலைப்படுறேன், யூ வில் பி இன் ட்ரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரியே நடக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஜேர்னலில் வந்து இவங்களை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரி. அப்போ டெல்லியில் வழக்கம் போல் டெல்லியில் இருக்கார். அப்போ அந்த மேடம், அருணா மேடம் வந்து அந்த பேப்பர் பார்த்தோன்னே நேச்சுரலி ஷி வாஸ் அன்செட்டில்ட். ஷி கேட்சஸ் த நெக்ஸ்ட் ஃப்ளைட் டு டெல்லி. தூக்கி போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே வந்து நான் அப்பயும் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இட் வில் கோ ஆன் இட்ஸ் ஓன், நீ ஒன்று ஒர்க் பண்ணாத அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அதிகமாக பேசுகிற மாதிரியே காட்டல, இவரே கூட அந்த காட்டலை. அதனால் மீடியா வந்து ஹவு மீடியா வாஸ் யூஸ்ட் கைண்ட் ஆஃப் பிக்சரைஸ் எ பொலிட்டிக்கல் லீடர், ஹவு மீடியா பிளேஸ் அ ரோல் இன் டெமோக்ரஸி ரொம்ப கிளியராக சொல்கிறார். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறார். தெர் ஆர் 3 type ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் என்னென்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஸ் வெரி குட் பட் திஸ் கவர்மெண்ட் வில் நாட் இம்ப்ளிமெண்ட் இட். இது ஒன் வியூ இன் த பப்ளிக். ரெண்டாவது வியூ, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஸ் பேட் பட் கவர்மெண்ட் வில் இம்ப்ளிமெண்ட் இட். செகண்ட் வியூ. தேர்ட் வியூ, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஸ் குட் பட் கவர்மெண்ட் வில் மேக் மெஸ் அவுட் ஆஃப் இட். லைக் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறாரு, ஹைப்போக்ரிட்டிக்கல் அப்படிங்கிறாரு. நீங்கள் 3 வகையான வியூஸ் இருந்தது. இட் வாஸ் இன் த ஏர் பட் நோபடி வாஸ் சப்போர்ட்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் பப்ளிக் அப்படிங்கிறாரு. தோ அது அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலுமே கூட வந்து தே குட் நாட் சப்போர்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, 1969 அப்போ வந்து காங்கிரஸ் காட் டிவைடட். ரொம்ப சிம்பிளை பண்ணோன்னா, இந்திரா காந்தி வாஸ் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் ஸ்கட்டில் த ஐடியா ஆஃப் சீனியர்ஸ். அவங்க சீனியர்ஸும் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸையும் வந்து ஷி வாஸ் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் ஓவர் கம் தம் இன் 2 important எலெக்ஷன்ஸ், 2 ஜனாதிபதி எலெக்ஷனில். எப்படி பண்ணாருன்னா, அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, லெஃப்டிஸ்ட் சப்போர்ட் வந்து ஷி வாஸ் ஏபிள் டு கான்ட்ரக்ட் ரியலி வெல். 1969 பேங்க் நேஷனலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கரிபி ஹட்டோ இது மாதிரி முக்கியமான ஒரு 72ல் அவங்களோட ஸ்லோகன் எல்லாமே வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்டிஸ்டாக தான் இருந்தது. செக்யூலர் சோஷியலிஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதை ஒரு முக்கியமாக அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஈஸ் ரெக்கார்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு.
அதர்வைஸ் வந்து இட்ஸ் ஐ ஒன்ட் சே இட்ஸ் ப்ளசன்ட் ரீடிங் நான் சொல்ல மாட்டேன் இந்த புக்கை. இட்ஸ் நாவலிஸ்ட் would not enjoy it much because too much of theories. Land reforms எடுத்தால் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. Politicians will not like it because there is no exciting peopleே கிடையாது. All are in imagination. Afrozabad, Hyderabad is imagination. CMs are in different names. முக்கியமான பொலிட்டிக்கல் மிடில் மேனாக வந்து ஒருத்தரை காமிக்கிறார். ஹிஸ் நேம் இஸ் கிஷன், கோபி கிஷன், யாருன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் தே வில் நாட் ஃபைண்ட் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். என்ன மாதிரி வந்து ரெண்டும் கட்ட ஆளுங்க தான் வந்து தே வில் ஃபைண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் புக் வில் பி பேஷனேட், கம்பேஷனேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ வெரி குட் டு ரீட். அதனால தான் என்னமோ இந்த புக் அந்த நெக்ஸ்ட் பப்ளிகேஷனே போகல. கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட் எடிஷன் நினைக்கிறேன். செகண்ட் எடிஷனில் கண்டிப்பாக தே வுட் ஹேவ் ரிமூவ் த லாஸ்ட் சாப்டர். ஏன்னா நோபடி வுட் லைக் நாவல் மாதிரி அழகாக கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பெரிய சக்ஸஸாக வந்து முடிக்கிறாரு. அடுத்த லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் வரலாறு ஒரே பக்கத்தில் எழுதி முடிக்கிறாரு. நோ பப்ளிஷர் வுட் லைக் டு ஹேவ் திஸ் பேஜ். அதனால் நெக்ஸ்ட் எடிஷன் வரலை. அதனால என்னமோ தெரியல, இட் டிடன்ட் கெட் மச் இன்ட்ரெஸ்ட். நிறைய மற்ற புக்ஸ்லாம் கூட இட் காட் இன் டு ரீபப்ளிகேஷன்ஸ் மணி, பட் இட் டிடன்ட் கோ. அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். ஐ ஆம் ஃபினிஷிங் திஸ்.